ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் பாயசம் செய்யலாம். அதுக்கு பானையிலே நான் ஜவ்வரிசி போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு பாயசத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சைடில் திராட்சையில் நெய் விட்டுட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு சவ்வரிசி நல்லா வேகணும். இப்போ சேமியா அதே நெய்யில் சேமியா ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லேயே நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ ஜவ்வரிசி நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்த சேமியாவை உள்ளே ஆட் பண்ணி அதுவுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும். இப்போ நான் இனிப்புக்காக சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா நமக்கு கட்டி ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா க்ரன்ச்சியாக கடிப்படும் நல்லா நமக்கு பாயசம் குடிக்கும்போது. அப்புறம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தலைப்பால் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சூடு ஏறினா போதும். இப்போ நம்ம நெய்யில் பொரிச்சு வச்ச முந்திரி திராட்சையை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.